தெரியும் இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். எஸ், லவ் யூ ஆல். பை. பிக் பாஸ் சீசன் 8 நடந்து முடிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்த்த மாதிரியே. ஸோ சீசனோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன், செகண்ட் பிளேஸில் வந்து சௌந்தர்யா இருந்தாங்க, தேர்ட் பிளேஸில் விஷால் இருந்தார், ஃபோர்த்து பிளேஸில் பவித்ரா இருந்தாங்க. ஆக்சுவலாக பவித்ரா வந்து சீக்கிரமாகவே வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளவங்களே நினச்சாங்க. பட் அவங்க டாப் 5ல் வந்து நானும் இந்த கேமில் இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீடுனாலே காதல்கள் நிறைய இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் காத்து வாக்கில் 2 காதல் பண்ணிட்டு போனார். ஆனால் யாருக்குமே தெரியாமல் சைலண்டாக 2 பேரோட பேர் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது வேறு யாருமே இல்லை, பவித்ரா அண்ட் ராணு. இவங்க 2 பேரோட பேரிங் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நல்லா இருந்தது. அவங்க நிறைய டைம் சண்டை போட்டிருக்காங்க, நிறைய டைம் கலாச்சிருக்காங்க, எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலேட்டடான நிறைய வீடியோஸை வந்து க்யூட் மொமெண்ட்ஸாக நிறைய ஃபேஸ்புக் பேஜஸ்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயும் சரி வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பவித்ரா ரியாக்ட் பண்ணியிருக்குது. என்னங்கடா எங்களுக்குள்ளே இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கிளப்பி விட்ருக்கீங்க மாதிரி தான் அவங்க பார்த்துருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற காதல்கள் எதுவுமே ரியலான காதலாக இதுவரை இருந்ததில்லை. எல்லாருமே தங்களோட ஷோவில் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வேயாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் பவித்ரா ஜனனிக்கும் ராணுவுக்கும் நடுவில் எதுவும் இல்லை என்பதே ஒரு உண்மையான ஒரு தகவல். இது அவங்களும் கூடிய சீக்கிரம் பல இன்டர்வியூவில் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.